Hello, வணக்கம் and welcome to Thilak Tech. இன்னைக்கு கண்டிப்பா நிறைய பேர் நம்ம Android மொபைலை யூஸ் பண்ற ஒரு ஆப் தான் Telegram. அதாவது chat பண்றதுக்காகவும் சரி, கால் பேசுறதுக்கும் சரி, இல்லாட்டி புதுசா வந்திருக்க மூவிஸ் எல்லாமே டவுன்லோட் பண்றதுக்கு இன்னைக்கு கண்டிப்பா நிறைய பேர் நம்ம மொபைல்ல Telegram அப்படிங்கற ஆப் யூஸ் பண்றாங்க. ஏன்னா பெரிய சைஸ் ஒரு ஃபைலை கூட நம்மளால ஈஸியா அதே குவாலிட்டில இந்த Telegram யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். சோ மோஸ்ட்லி நிறைய பேர் மூவிஸ் டவுன்லோட் பண்றதுக்காகவே இந்த Telegram யூஸ் பண்றாங்கன்னு கூட சொல்லலாம். பட் இப்படி மூவிஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி சம்டைம்ஸ் அவங்களுடைய ஃபைல் மேனேஜர்ல அந்த ஃபைல் ஷோ ஆக மாட்டேங்குது. வீடியோஸ்ல ப்ளே பண்ண அந்த மூவி ப்ளே ஆகுது. பட் ஃபைல் மேனேஜர்ஸ்ல அந்த ஃபைல்ஸ் ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இப்படி டெலிகிராம் ஃபைல்ஸ் மொபைலில் ஷோ ஆகாத இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஸ்டெப்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை பார்ப்போம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெலிகிராம் ஃபைல்ஸ் ஷோ ஆகாத இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. டெலிகிராம் ஃபைல்ஸ் உங்களுக்கு மொபைலில் ஷோ ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் டெலிகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த டெலிகிராம் ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் காட்டு மாறிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராமை அப்டேட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் டெலிகிராம் ஆப்லேயுமே ஏதாவது பக்ஸ் இருந்தால் அதனாலையுமே உங்களுடைய ஃபைல் ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா அவருக்கு ஃபைல்ஸ் ஷோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜர் போயிருங்க, இல்லாட்டி ஃபைல்ஸ் உள்ள போயிருங்க. போயிட்டு ஸோ இது என்னோட மொபைலே டிஃபால்ட்டாக உள்ள ஃபைல்ஸ். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே பாருங்கள் நிறையாவே ஃபோல்டர்ஸ் காட்டும். ஸோ அதில் டெலிகிராம் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களால் சர்ச் பண்ணியுமே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ டெலிகிராம் ஸோ இதுக்குள்ளே தான் வீடியோஸ் இல்லாட்டி ஆடியோ அப்படின்றது இருக்கும். ஸோ இது உள்ளுக்கு நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தாலுமே சம்டைம்ஸ் டெலிகிராம் ஃபைல் ஷோ ஆகாத இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஃபைல் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களால் அந்த இடத்துலையுமே ஈஸியாக ஓப்பன் பண்ணிட முடியும். பட் அப்படியுமே உங்களுக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபைல் மேனேஜர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு நிறையவே ஃபைல் மேனேஜர் காட்டும். ஸோ இதில் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஃபைல் மேனேஜரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேயுமே ஸ்டோரேஜில் போய்ட்டு டெலிகிராம் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெலிகிராம் ஃபைல் ஷோ ஆகாத இஷ்யூ சால்வ் பண்ணிட முடியும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் எக்ஸ்டர்னலாக ஃபைல் மேனேஜர் டவுன்லோட் பண்ணி தான் இந்த இஷ்யூ சால்வ் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே இப்படி ஃபைல் மேனேஜர் டவுன்லோட் பண்ணியுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் டெலிகிராம் ஃபைல்ஸ் ஷோ ஆகாத இஷ்யூ கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்குவேன், இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இது போல் நிறைய வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.